ஹலோ! வெல்கம் பேக். வெரி குட் மார்னிங். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்னன்னு கேட்காதீங்க. இதுக்குள்ள ஹரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. நம்ம எப்போவுமே காஃபி பவுடர், அப்புறம் வடாம், வத்தல் இதெல்லாம் வந்து அ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஷாப்ல வாங்குவோம். ஸோ, அங்கேருந்து தான் வந்திருக்கு. காஃபி பவுடர் வந்து சூப்பரா இருக்குங்க. காஃபி வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி கிட்ட வந்து ஊறுகாய், வத்தல், வடாம் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கிளாஸு. ஸோ, ஹரி வந்து மெதுவா அன்பாக்ஸ் பண்றாரு. எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும் சாட்டர்டே? சென்னை எல்லாம் ஒரே மழைன்னு கேள்விப்பட்டோம். இங்கே பெங்களூர்லேயும் க்ளவுடியாக தான் இருக்குது கிளைமேட்டு. சாப்பிட்டு தூங்குற கிளைமேட்டாக இருக்குது. பட் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். சாப்பிட்டோம்னா தூங்க முடியாது. கரெக்டாக மிஸ்டர் ஹரி? சூப்பராக பேக் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பேக் பண்ணி கொரியர் அனுப்பி விட்டு காஃபி பவுடர் பச்சா நை அதுலேயே அமௌண்ட் வச்சுருக்காரா? சரி, சூப்பர். வாழைத்தண்டு வடாம். அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? இது வந்து ரவுண்டாக இருக்கிற ஜவ்வரிசி வடாம். இது வந்து பச்சையாகவே நான் சாப்பிடக்கூடிய கருவடாம். இது வந்து நார்த்தங்காய், காஞ்ச நார்த்தங்காய். அதுக்கப்புறம் நான் பச்சையாக ஒரு பேக்கெட் சாப்பிட்டேன்னா ஹரிக்கு வறுத்து சாப்பிட வேண்டாமா, அதனால் அவருக்கு ஒரு கருவடாம் பேக்கெட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு நார்த்தங்காய் பேக்கெட் போட்டிருந்தோம். அப்புறம் இதுவும் ஜவ்வரிசி வடம், நல்லா ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்கே. பொரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் மெயின். இதுக்கு தான் நாங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணோம். ஸோ எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோகண்ணன் காஃபி சொல்லிட்டு வடவள்ளியில் வந்து ஒரு கடை இருக்குது. அதே மாதிரி அரஸ்புரத்துலேயும் வந்து ஒரு கடை இருக்குது கோயம்புத்தூரில். நான் வந்து என்ன ரேஷியோவில் வாங்குவேன்னா 80-20, 80 காஃபி பவுடர் அண்ட் 20 சிக்கரி. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வாங்குவேன். உண்மையாலுமேங்க இந்த காஃபியை போட்டு உட்காந்தா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அவசியமே இருக்காது. அந்த காஃபியை ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கோயம்புத்தூர் இன்னும் அரவுண்ட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிக்கலாம். நான் வந்து இவாளோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்காரு? இதுதான் அட்ரெஸ்ஸு. அவரோட ஃபோன் நம்பரையும் நான் வந்து டேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் தான். பட் ஸ்டில் நான் இன்றைக்கி இதெல்லாம்